எமது சாக்கிய குலத்தின் சதிராடும் நட்சத்திரங்களே, கர்ஜிக்கும் சிங்கங்களே, பொன்னொளி வீசும் மின்னொளி ஞான வெண்ணிலவாகி விளங்கும் வித்தார தாரகைகளாகிய பெண் சிங்கங்களே, நீங்கள் அறிவீர்கள் நாம் சாக்கிய ரத்தம் என்பது. உங்களுக்கு தெரியும் நாம் உண்மையாகவே மெய்யாகவே வெரிலி அண்ட் வெரிலி புத்த ஞாயிறுவின் வம்சமாகிய சாக்கிய ரத்தங்கள் நாம் என்பது எம்மை ஈன்ற எமது தாயார் அறிவார், ராஜமாதா அறிவார் நாம் சாக்கிய வம்சம் என்பதை. எனவே எமது சொந்தங்களே, பந்துகளே, நீங்கள் கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்கின்ற ரீதியிலே வீழ்ந்து விட்டாலும் விளிமயங்கள் குன்றாது, மான தார்மீக சிந்தனைகளிலே பழுதுபடாது, அவைகளை விட்டுவிடாது, தன் இயல்பு கெட்டுவிடாது இருக்கின்ற அப்பழுக்கற்ற அரும் மாணிக்கங்கள் சேற்றிலே கிடந்தாலும் சாக்கடையை தூய்மை செய்தாலும் நீங்கள் என்னரும் சொந்தங்களே, உடலை விற்காமல், உடலை அடிமைப்படுத்தாமல் மானத்தோடு வாழ்கின்ற மாதிக பரம்பரையினர் என்பதை நீங்கள் அறிக. நாம் மாட்டை கொன்று தின்கின்ற கொலையர்கள் அல்ல, புலையர்கள் அல்ல. மாறாக புத்த ஞாயிறு வேடர்களாக இருப்பவர்களை சீடர்களாக்கி, என்னை போல் நீங்களும் புத்தர்களாகுங்கள் என்று சிந்தனையை பெருக்கி, ஒளியை பெருக்கி, அவர்களை கொண்டு இவ்வுலகினை உய்விப்பதற்காக ஒரு கட்டளையை கொடுத்தார். அந்த அரச கட்டளை தான் செத்த மாட்டினை, செத்த ஆட்டினை, செத்த விலங்குகளை வேண்டுமானால் நீங்கள் தின்னலாம். வேறு யாரேனும் உங்களுக்கு மரக்கறி உணவோ மாம்ச உணவோ கொடுத்தால் அவைகளை கொள்ளலாம். ஆனால் நீங்களாக ஒரு உயிரை கொல்லாதீர்கள். ஒரு உயிரை கொன்று அதனுடைய மாம்சத்தை நீங்கள் புசிக்க முயற்சிக்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் மீனை பிடித்து கொண்டிருக்கிறீர்கள். மீனை பிடிப்பதை விட மனிதர்களை பிடிக்கின்ற வித்தையை நான் கற்றுக் கொடுக்கிறேன், வாருங்கள் என்று இயேசுநாதர் அழைத்தாரே, அதை போல நீங்கள் விலங்குகளை வேட்டையாடுகிறீர்கள், விலங்குகளை கொள்கிறீர்கள். ஆனால் மனிதர்களை பண்படுத்தி மனிதர்களை மேம்படுத்தும் ஒரு வித்தையை, த மிராக்கிள் ஆஃப் டீச்சிங் மென் ஐ வில் டீச் யூ, த மிராக்கிள் ஆஃப் மேக்கிங் மென் ஐ வில் டீச் யூ. மனிதர்களை விலங்குகளாக இருக்கின்றவர்களை விலக்கி, விலங்கின் நிலையில் இருந்து நிமிர்த்தி அவர்களை மனிதர்களாக்கின்ற மகத்தான பணியிலே நான் உங்களை போதிசத்துவர்களாக, மகா சத்துவர்களாக நான் மாற்றுவேன். எனவே நீங்கள் விலங்குகளை வேட்டையாடுகின்ற வேட மனோபாவத்தை விடுத்து இந்த உலகத்தின் மனிதர்களை மனிதர்களாக்கின்ற சீட மனோபாவத்திற்கு வாருங்கள் என்று புத்த ஞாயிறு அழைத்தார். ஜேத்தவனத்திலே, ஸ்ராவஸ்தியிலே, வேம்புவனத்திலே, இன்னும் இசிபத்தானாவிலே என்று பல்வேறு இடங்களிலே சுவாமியானவர் ஏற்படுத்திய தியான
காடுகளிலே இளைஞர்கள், இளைஞிகள், அழகர்கள், அழகிகள், ஞானிகள், செல்வந்தர்கள், இளவரசர்கள் என்று அனைவருமே வந்து அங்கே தியான முறைகளை கற்றார்கள், ஞானமுற்றார்கள், உயர்ந்த நிலையை பெற்றார்கள் என்று இருக்கின்ற பொழுது, அத்தகைய ஒரு நோக்கத்தை நீங்களும் புத்தனாக வேண்டும் என்று பிரகடனப்படுத்திய எமது புத்த ஞாயிறு அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் உயிருள்ள விலங்குகளை கொல்லலாம் என்று சொல்லியிருந்தால், அந்த பெரும் வனத்திலே அவர்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது, தியானத்தில் இருக்கின்ற பொழுது அவர்கள் மனம் தியானத்தில் செல்லுமா? சுற்றிலும் அழகிய மான்களும் மயில்களும் வான்கோழிகளும் சுவை மிகுந்த காட்டுப்பன்றிகளும் குதிரைகளும் பசுக்களும் எருதுகளும் எருமைகளும் இருக்கின்ற பொழுது, அந்த காலகட்டம் என்ன? 5000 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்று கூட ஆடு மாடுகள் விலங்குகள் என்பவை பெருகி நமக்கு தொல்லை தருவதை நாம் பார்க்கின்றோம். நாம் இருக்கின்ற இடங்களுக்கு அவைகள் வருவதை பார்க்கிறோம். எனவே மனிதன் ஆகுவதற்கு முன்பே விலங்கோடு விலங்காக விலங்குகளை வேட்டையாடி, விலங்குகளால் வேட்டையாடப்பட்டு எப்படியாகிலும் வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற ஆசையிலே, முயற்சியிலே விலங்குகளைப் போலவே அவனும் ஒரு விருப்பம் கொண்டுதான் எழுந்து கொண்டிருந்தான். அந்த சூழ்நிலையிலே தான் விலங்குகளை வேட்டையாடுகின்ற மனநிலையை விட்டு நீங்கள் மனிதர்களாகுங்கள் என்று புத்த ஞாயிறு அவர்களுக்கு ஞான முறைகளை போதித்தார், தியான முறைகளை போதித்தார். எனவே ஊனாக உயிர்களை உண்கின்ற ஒருவனுக்கு அவன் இயல்பிலிருந்து திருத்தி உண்ணு, தவறில்லை, உண்ணப்படுவனவும் உண்பவனும் ஒன்றாக இருக்கின்ற உலகு இது. ஏனென்றால் பிரதித்திய சமுத்பாதா என்கிற தத்துவத்தின் படி அனைத்துமே ஒன்றோடு ஒன்று முடிபட்டு இருக்கின்றது. உணவாகின்ற ஒன்று நாளை உண்ணுகின்ற ஒன்றாகிறது. இன்று உண்ணுகின்ற ஒன்று நாளை மரித்து உணவாகிறது மற்றொன்றிற்கு என்பதாகிய இயற்கை அந்த சுழற்சி என்பது ஒன்றோடு ஒன்று காரியமாகி பிணைந்திருக்கின்றது என்கின்ற த நேச்சுரல் சைக்கிள் ஆஃப் லைஃப் என்பதனை புத்த ஞாயிறு அன்றைக்கு கண்டறிந்தார். பூச்சிகளை தவளை தின்கிறது, தவளைகளை பாம்பு தின்கின்றது, பாம்பினை வல்லூர் தின்கிறது, வல்லூரை வேடன் தின்கிறான், வேடனை புரோகிதன் தின்கிறான். எனவே குறைந்தபட்சம் மனிதனாவது தின்னாமல் இருக்கின்ற ஒரு கான்ஃப்ளிக்ட் ஃப்ரீ, கொலைகள் அற்ற ஒரு நியாய முறையை, நியாய தார்மீக நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ரீதியிலே வில் டு கில் அண்ட் நீட் டு கில் என்பதாகிய தத்துவங்களை முன்வைத்து பயன்படு, பயன்கொள், பயன்பட வாழ் என்று போதித்த ஞாயிறுதான் புத்த பெருமான், புத்த ஞாயிறு, மகாசிரமணர். அவரை என்றும் உயர்ந்தவர், சிறந்தவர் என்பதையெல்லாம் உலக அறிகிறது, நாம் அறிய வேண்டும். எனவே அந்த சூழ்நிலையிலே ஊன் இறைச்சி உண்பதென்பது இயல்பான விஷயம். ஊனினால் உருவாக்கப்பட்ட இந்த உணவு, இந்த உடல் ஊனினை உண்பது என்பது ஒன்றும் வியப்பல்ல. ஊனினை தின்று ஊனினை பெருக்குவது என்பதே ஊனின் இயல்பாக இருக்கிறது. ஏனென்றால் ஊன் இல்லாமல் உடல் இல்லை, ஊன் என்பதை உடலே, ஊன் இல்லாமல் உயிர் இல்லை. எனவே ஊன் உண்வது என்பது ஒன்றும் இயற்கைக்கு விரோதமானதல்ல. பிரதித்திய சமுத்பாதா என்கின்ற அந்த இயற்கை சுழற்சி தத்துவத்திற்கு உட்பட்டதே, அதனின் ஒரு அங்கமே, அதனின் ஒரு பாகமே, அதன் ஒரு
அம்சமே, அதனின் ஒரு பகுதியே, அதனின் ஒரு 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 பாகமே, அதனின் ஒரு குறிப்பே, அதனின் ஒரு பகுப்பே ஆகும். ஆகவே புத்த ஞாயிறு வெஜிடேரியனிசம் என்கின்ற வஞ்சக தத்துவத்தை பார்ப்பனர்கள் ஏற்படுத்தியதை போல அதாவது புத்த ஞாயிறுவின் தத்துவத்திற்கு எதிராக பார்ப்பனர்கள் வெஜிடேரியனிசம் என்கின்ற பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் அரசியலை செய்தார்கள் என்பதுதான் உண்மை. புத்த ஞாயிறு இயல்பிலேயே ஒரு மனைவி, மக்கள், இன்பம், பெண் என்கின்ற ஆண் என்கின்ற சுகங்களை எல்லாம் கடந்து ஞானத்தில் சிறந்து உலகிற்காக தன்னையே அர்ப்பணிக்கின்ற ஒரு பெரும் கத்தியின்றி ரத்தமின்றி இருக்கின்ற ஒரு பெரும் படையை, த ஆர்மி விச் இஸ் நாட் ஹேவிங் எனி வெப்பன்ஸ் அண்ட் விச் இஸ் நாட் இன்டெண்டிங் ஆர் டெண்டிங் டு ஷெட் பிளட் என்பது ஆகிய ஒரு படையை, ஒரு ஞானப்படையை, வீரப்படையை, தியாகப்படையை உருவாக்கியவர் புத்த ஞாயிறு. தன் கொஞ்சம் அழகில் இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் உடல் என்கின்ற இன்பப் பொருளை, உடல் இன்பம் என்கின்ற உயர்ந்த இன்பப் பொருளை எல்லாம் கடந்து அவைகளை துறந்து கண்ணென்ன கண்ணே, காதென்ன காதை, இதழென்ன இதழே, உடலென்ன உடலே என்று அவைகளை எல்லாம் வெறும் காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா என்று விளக்கி அந்த விருப்பங்களை துறந்து வசதி வாய்ப்புகள், நெய் வலிய உண்ணுகின்ற உணவுகள் என்கின்ற பதார்த்தங்களை எல்லாம் துறந்து, பஞ்சனைகளை எல்லாம் துறந்து, மாட மாளிகைகள் கூட கோபுரங்களை எல்லாம் துறந்து, ஒன்றின் கூறாடை உடுத்து ஓடெடுத்து உயிர் அடக்கி உள்ளத்தை அடக்கி அவர்கள் தவம் செய்து ஞான மொழிகளை எல்லாம் புத்த ஞாயிறு சொன்னவைகளை எல்லாம் கற்று தெளிந்து இந்த உலகிற்கே ஒளியை பரப்பினார்கள் என்றால் அவர்கள் உனக்காகவா தங்கள் உள்ளத்தை இழந்திருப்பார்கள்? இன்பம் தருகின்ற ஆணையோ பெண்ணையோ மறுத்துவிட்ட அவர்கள் செத்து விடுகின்ற விலங்குகளின் மீதா விருப்பத்தை கொண்டிருப்பார்கள். உணர்வு என்பது பசி அடங்குவதற்கு ஒரு பால் போதும், பழம் போதும். சங்க இலக்கியத்திலே குப்பை கீரையை எடுத்து அவித்து உப்பின்றி தின்று பசி ஆறுகின்ற நிலையை எல்லாம் நாம் புத்த ஞாயிறுவனுடைய சிராவணர்கள் செய்வதை பார்க்கின்றோம். எனவே புல்லை தின்றால் கூட பசி தீர்ந்துவிடும். கரோனா சமயத்திலே இலைகளை எடுத்து இன்று தன் பசியை ஆற்றுகின்ற உறவை பற்றிய வீடியோவை பகிர்ந்து கொண்ட ஒரு பெண்மணியை பகிர்ந்த அந்த விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். எனவே பசி தீர்வது என்பதை நோக்கமே அன்றி பசியை தீர்த்து கொள்வது என்பதுதான் நோக்கமே அன்றி இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்பதாகிய விஷயம் மனிதர்களுக்கு, அவர்கள் மன்னர்களாகட்டும் அல்லது யாராகட்டும், பஞ்சம் வரும் பொழுது, சூழ்நிலைகள் நமக்கானதாக இல்லாத பொழுது பத்தும் பறந்துவோம். பசி வந்திட பத்தும் பறந்துவோம். எனவே இந்த உணவு தான் வேண்டும், பீஸா தான் வேண்டும் எனக்கு என்று பேசுகின்ற பருப்புவாதிகள் எல்லாம் அங்கே உருப்பட போவதில்லை. அவர்கள் நாயின் கரியை கூட தின்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். மனுஸ்மிருதியிலே எழுதப்பட்டிருக்கிறது, பிராமணன் என்பவன் பஞ்சகாலத்திலே நாயின் பீயிலே இருக்கின்ற புழுவை கூட எடுத்து தின்று கொள்ளலாம், அல்லது அதில் இருக்கின்ற அரிசியை கூட தின்று கொள்ளலாம் என்றெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். இத்தகைய அசிங்கங்களையெல்லாம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் புத்த ஞாயிறுவின் பரம்பரையில் வந்த நாமோ பசுவுக்கு கூட தண்ணீர் கேட்பது இழிவு என்று, ஆவிற்கு கூட நீர் கேட்கக்கூடாது என்று, இழிவு அது என்று எண்ணி யாரிடமும் யாசகம் கேட்காத ஓர் பண்பினை உடையவர்களாக இருக்கின்றோம். சோழன் செங்கணனால் சிறைப்பட்ட சேர மன்னன், இரும்பறையால் சிறைப்பட்ட சோழ மன்னன் செங்கணன் காலம் தாழ்த்தி கொடுத்த நீரை குடிக்காது
உயிரை விட்ட மானமரபு என்பதுதான் சாக்கியர் மரபு. எனவே சகோதரர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, சொந்த இரத்தங்களே, உதரம் என்றால் இரத்தம், இரத்தம், ஒரே இரத்தத்திற்குரியவர்களே, இன்று முதல் நான் உங்களை சகோதரர்களே, சகோதரிகளே என்று வேறுபடுத்தி அழைக்கப் போவதில்லை. என்றால் ஒரே, உதிரம் என்றால் இரத்தம். எனவே ஒரே இரத்தத்திற்குரியவர்களே, ஒரே இரத்தத்தைச் சேர்ந்தவர்களே என்றுதான் நான் உண்மை அழைப்பேன். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், புத்த ஞாயிறு the dead animals can be eaten. தாமாகவே இயற்கையாகவே இறந்து போன விலங்குகளின் ஊனை வேண்டுமானால் நீங்கள் உண்ணுங்கள். ஆனால் நீங்களாகவே வெறிபிடித்து வேட்டையாடி விலங்குகளை தேடி வலை வீசி மறைந்து நின்று வில்லில் வில் கொண்டு அம்பு விடுத்து கொன்று தின்னுகின்ற அந்த கொலை வழக்கத்தை விடுங்கள். ஏனென்றால் நான் உங்களை மிக உயர்ந்த விஷயங்களுக்காக, இந்த உலகத்தை மாற்றி அமைப்பதற்காக உரியவர்கள், தகுதி பெற்றவர்களாக மாற்றுவதற்காக நான் சிந்தனைகளை, கருத்துக்களை, தத்துவங்களை கொண்டிருக்கிறேன். எனவே அந்த தத்துவங்களை கேட்டறிந்து கண்டறிந்து அவைகளை நீங்களே உணர்ந்து மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மகத்தானவர்களாக இருப்பதனாலேயே, மகத்தானவர்களாக ஆகப் போவதனாலேயே உங்களை நீங்களே ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். எனவே ஊன் வேண்டி உணவுக்காக என்பதற்காக நீங்கள் வேடர்களாக எதிர்கள், எமது சீடர்களாகுங்கள் என்று புத்த ஞாயிறு உயிர் கொண்ட விலங்குகளை கொல்வதற்கு தடை விதித்தார். இறந்தவைகளை உண்பதற்கு அனுமதித்தார். பார்ப்பன பராரிகளுக்கோ நீங்கள் ஆட்டை சாப்பிடலாம், மாட்டை சாப்பிடலாம், ஆனால் மனிதர்களை சாப்பிடாதீர்கள். ஆடு மாடுகளை வீணாக, வெறும் வீம்புக்காக, இல்லாத உலகத்தில் இல்லாத கடவுளுக்காக என்று அவைகளை நெருப்பிலை போட்டு பெயின்ஃபுல் டெத், ரொம்ப டார்ச்சரான ஒரு கொடூரமான ஒரு இறப்பை கொடுக்காதீர்கள். அவைகளை வதைக்காதீர்கள். உங்களுக்கு வேண்டுமென்றால் அவைகளை கொன்று, அதாவது அவைகளுக்கு தாம் கொல்லப்பட்டோம் என்று தெரியாத அளவுக்கு இறைவோடு மனிதருக்கு இரையாகும் ஆடுகளே நீங்கள் கொல்லப்பட்டீர்கள் என்பது தெரியாத அளவிற்கு அவைகளை நீங்கள் வழியற்ற முறையில் கொன்று வேண்டுமானால் உண்டு கொள்ளுங்கள். ஏனென்றால் விலங்காகத்தான் நாம் பிறந்தோம். எனவே விலங்குகளை உண்பது ஒன்றும் விலக்கல்ல, முறையே என்று அறிவித்து அவர்கள் வீம்புக்காக, வெறுமையாக, வஞ்சகத்தோடு மனிதர்களை ஏமாற்றும் பொருட்டு இந்த விலங்கை கொன்றால், இந்த விலங்கை எரித்தால் அந்த சுகம் கிடைக்கும், அவள் கிடைப்பாள் இவள் கிடைப்பாள் என்று மதிமயக்கி மக்களை, மன்னர்களை ஏமாற்றுகின்ற அந்த சூழ்ச்சிகளுக்கு, அந்த கொடூரங்களுக்கும் முடிவு கொடுத்தவர், சாவடி கொடுத்தவர் எமது சாக்கிய நாயனாராகிய புத்த ஞாயிறு. எனவே எமது சக உதிரர்களே, ஒரே இரத்தத்தினர்களே, நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். நாம் புத்த ஞாயிறுவின் சீடர்களாக அமர்ந்ததனால்தான் வேடர்களாகி விலங்குகளை வேட்டையாடவில்லை. மாறாக செத்த ஆடுகளையும் செத்த மாடுகளையும் செத்த விலங்குகளையும் உண்டோம். எனவே அவ்வகையாக பார்த்தாலும் கருணையும் கொள்கையும் தத்துவமும் நீதியும் கொண்டவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். சாக்கிய வம்சத்தவர்களாகிய நாம் என்றைக்கும் வீழ்வதில்லை. நாம் செத்த ஆடு மாடுகளை தின்றோம் என்பது கூட நாம் சாக்கியர்கள் என்பதைத்தான் காட்டுகிறதை ஒழிய, மிக உயர்ந்த பண்பும் நாகரிகமும் உடையவர்கள் என்பதைத்தான் காட்டுகிறதை ஒழிய, சாக்கிய வம்சத்து ராஜர்கள் ஞானிகள் என்பதை காட்டுகிறது என்பதை ஒழிய, கொலை பாதகங்கள், கொலை சடங்குகள், கொலையையே தொழிலாக கொண்டவர்கள் இளைஞர்களை போல அல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், விழித்து கொள்ளுங்கள், விடுதலை பெறுங்கள்.